அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஜனநாயகத்தின் 4வது தூண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ரோட்ல குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் பிக்ஸ்லாம் கூட அது வீடியோவா வந்துருந்துச்சு. போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி, அராஜகத்தை நிறுத்து அப்படின்லாம் சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி அவருடைய எஃப்ஐஆர் வெளியான அந்த விஷயத்துல யார் அதை டவுன்லோட் பண்ணது, எப்படி அது வெளியாச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல கேட்கும்போது அவங்க வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி அதை வந்து கையை விரிச்சிட்டாங்க. அப்படின்போது யார் யாரெல்லாம் இதை டவுன்லோட் பண்ணி வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக இவங்க விசாரிக்கிறதாக சொல்லி சில ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் விசாரணைக்கு கூப்பிட்டு பல கேள்விகள் அவங்க கிட்டலாம் கேட்டு, அது போக கொடுங்க உங்க போனை கொடுத்துட்டு உள்ள போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டு, வெளியே போகும்போது அப்படியே போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாங்கன்னா போனை திருப்பி கொடுக்கலையா. இந்த மாதிரி சில முக்கியமான ஆட்கள், அதாவது திமுகவிற்கு இத்தனை நாள் மாங்குன்னு மண்டையிலேயே அண்டை கொடுத்து சேவை செய்த சில ஆட்களுடைய போனெல்லாம் கூட பறிச்சு வச்சுக்கிட்டாங்களாங்க. அப்படி பறிச்சு வச்சுக்கிட்டதுல இவங்களுக்கு பூரா பீதி பதட்டம் வந்துட்டு ரோட்ல வந்து நின்றுக்கிட்டு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், பத்திரிகையாளர் அப்பாவி பத்திரிகையாளர்களை இப்படி துன்புறுத்துவதா, ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரும் பேசுனது நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சபீர் அகமது அவர்கள் பேசுனது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்திலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு, அது கேளுங்களேன். இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ஆங்கில குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்ல திட்டமிட்டு பரப்பப்பட்டுச்சு. அந்த குறுஞ்செய்தி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத விசாரணையில எல்லா பத்திரிகையாளர்களும் அதை வெளியிடுவார்கள். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி. அந்த கம்பெனி தான் வந்து அந்த கிரைம் நம்பரை போட்டு அந்த செய்தியை பரப்புனாங்க. யாருக்குமே கிரைம் நம்பர் தெரியாது. கிரைம் நம்பர் தெரிஞ்சது காவல்துறைக்கு மட்டும்தான். ஆனா அந்த கிரைம் நம்பரை வெளியிட்டது ஒரு கம்பெனி. நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி, அது என்ன ஸ்ட்ராட்டஜி நிறுவனம்? 3 எழுத்து நிறுவனமா, 4 எழுத்து நிறுவனமா, பென்சில் ரப்பர் அப்படின்ற மாதிரியான பெயர் கொண்ட நிறுவனமா அப்படின்ட்டு எதையாச்சும் சொல்லி இருக்கலாமே. எதுவுமே சொல்லல. சரி, இது எப்படி அந்த நிறுவனம் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அனுப்புறது இது முதல் முறையா இல்ல வழக்கமா இதை தான் பண்ணிருக்காங்களா? ஒரு கேஸ், ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா எந்தெந்த கேஸ் எல்லாம் மூடி மறைக்கணும், எந்தெந்த கேஸ் எல்லாம் பூதாகரப்படுத்தி பேசணும், இதெல்லாம் வந்து எந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் இந்த குறுஞ்செய்தி அனுப்புறது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வாடிக்கையா வச்சிருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்துக்கு தான் நீங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறாங்களே, அது என்ன பதில் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணுங்க. அப்படி பேசிட்டே போகும்போது ஒரு இடத்துல சபீர் அகமது அவர்கள் சொல்லுவாரு, அவரை நான் முழுக்க முழுக்க திமுக ஊபி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அவர் நிறைய ஸ்டோரிஸும் பண்ணியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எஸ்ஐடி யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, இந்த செல்போன்லாம் வாங்கிட்டு போய் யாருக்கிட்ட அவங்க ஒப்படைக்கிறாங்க, யார் இது செய்ய போறாங்க? இவங்க வந்து டிஐஜி கட்டுப்பட்டவங்களா, இல்ல சென்னை போலீஸுக்கு கட்டுப்பட்டவங்களா, இல்ல வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்களா, நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்களா? ஒரு கிளாரிட்டியே இல்ல. வாங்கிக்கிட்டாங்கன்னு தெரியுது, எடுத்துட்டு போய் ஏதோ பண்றாங்கன்னு தெரியுது, ஆனா யாருக்கு பண்றாங்கன்னு தெரியலையே, இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்கன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு அவங்க கோர்ட்டுக்கு பதில் சொல்றாங்களா, அல்லது அவங்க டிஜிபிக்கு பதில் சொல்றாங்களா, அல்லது சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு பதில் சொல்றாங்களா, யாருக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியல. அந்த பதிலே கிடையாது. தெரியல, உங்களுக்கு யாருக்குமே தெரியல, மெய்யாலும் தெரியல, சத்தியமா தெரியல, எந்த ஐடியாவுமே இல்லை. க்ளூலெஸ் புலனாய்வு பத்திரிகையாளர்கள், கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ், உள்ள பூந்து, அதாவது மலையை தோண்டி எலியை கூட பிடிச்சிட்டு வரக்கூடிய, புலனாய்வு செய்யக்கூடிய, இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள். ஆனால் இது என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குது, எதுக்காக உங்கள் செல்ஃபோன் வாங்கினாங்க, யாரை காப்பாற்றுறதுக்காக வாங்கினாங்க, நோ ஐடியா, க்ளூவே இல்லை இல்லையா? சரி ரைட்டு, அதனால இப்போ வந்து போராடிட்டு இருக்கிறீங்க ரைட்டு. ஆமாம் சபீர் அகமது அவர்களே, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி செவப்பு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்கூல் பையன் ஏதோ தெரியாமல் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்ட மாதிரி தெரியுது. யங் பாய், ஹூ இஸ் தட் யங் பாய்? கொஞ்சம் காட்டுங்க. நம்ம பிரகாஷ் அங்கிள், நக்கீரன் பிரகாஷ். அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே? நீங்களும் போராடுறதுக்கு போனீங்களா, போராடினீங்களா? வழக்கமாக டிபேட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. திமுக ஆதரவாளர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு, அவர் பக்கத்துலேயே நீங்கள் பத்திரிகையாளர்னு உட்காந்துட்டு இருப்பீங்களே. அங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன ஆச்சு? உங்கள் ஃபோனையும் பிடிங்கிட்டாங்க. ஐயோ, ஆமாம், ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிலாம் டெலிட் பண்ணிட்டீங்களா? பண்ணிங்க தானே. அதுக்கப்புறம் அதில் தான் வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நம்ம கம்பெனி முதலாளி சம்பந்தமான பல தகவல்கள் இருந்தாலும் நம்மக்கிட்ட பத்திரமா இருக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட ஏதாச்சும் கொடுத்து வச்சிருந்து, அது ஏதாச்சும் ஒரு காலத்தில் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்து, அப்படியாப்பட்ட நேரம் பார்த்து உங்கள் ஃபோனை ஏதாச்சும் பறிமுதல் எதனா பண்ணிட்டாங்களா அங்கிள்? பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணுவது, துன்புறுத்துவது, அவர்களது உடைமைகளை பிடுங்குவது. இன்னைக்கு ஒரு செல்போனை நீங்க பிடுங்கிட்டீங்க, ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர், முக்கியமான கிரைம் ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து ஒரு செல்போனை பிடுங்கிட்டீங்க. அவரோட கான்டாக்ட் யாரு, அவரோட சோர்ஸ் யாரு? அந்த வாய்ஸ் மெயில் அந்த செல்போன்ல தானே இருக்கும். ஓ, சோர்ஸ். உங்க சோர்ஸ் யாருன்ட்டு உலகத்துக்கே தெரியும். யார் கொடுக்குற செய்தியை வாங்கி நீங்க போடுவீங்க, எதெல்லாம் ட்வீட்டா போடுவீங்கன்னு சொல்லி அந்த ட்விட்டர் சந்துக்குள்ள இருக்கிற அனைத்து சந்து வாழ் மக்களுக்கும் தெரியும். உங்க சோர்ஸ் என்னவா இருந்துட்டு போகுது?
சும்மா உருட்டக்கூடாது சரியா? என் போன்லாம் ஒன்றும் பறிமுதல் பண்ண கிடையாது, நான் சக பத்திரிகையாளர்களுக்காக ஒரு பத்திரிகையாளனாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? அதான் நான் பார்த்தேன். உங்க போன் போய் பறிமுதல் பண்ணுவாங்களா? நீங்க தான் ரொம்ப வேண்டப்பட்ட, ரொம்ப நெருக்கமான, ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாச்சு மக்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சு. நியாயமா மட்டும் பேசுவீங்க, அதனால உங்க போன் அவங்க பறிமுதல் பண்ண மாட்டாங்க, அவசியம் இல்லை இல்லையா? இதுல இந்த ஆர்ப்பாட்டம் வீடியோ முழுசா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன தாயா சொல்ல வராங்க? ரைட்டு, அநீதி நடந்து விட்டது, எங்களுக்கு அராஜகம் நடந்து விட்டது, வலிக்குது, ரைட்டு, சத்தம் போடுறீங்க, எல்லாம் புரியுது. யார் இந்த அநீதியை பண்றாங்க, யாரு தான் உங்களை இயக்குறாங்க, யாருக்கிட்ட தான் இந்த முறையீடு வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. யாருக்கு குறை சொல்றதுன்னு தெரியல, அவங்களா இருக்குமா இல்லை இவங்களா இருக்குமா, இவங்க கட்டுப்பாட்டுல இருக்குதா ஒண்ணுமே புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒருத்தரா வந்து தங்களுடைய அறச்சீற்றங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரு ரணகலமா இருக்குது. அந்த ஹை டென்ஷன் மொமெண்ட்ல வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஒருத்தர் சத்தமா பேசிட்டாரு. இன்னும் ஒரு 1.5 ஆண்டு காலத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த சமயத்துல ஏதாவது பத்திரிகையாளர்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல், அப்படி ஒருவேளை அதுக்கான ஒரு முன்னெடுப்பா அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்துது. அதாவது இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது, அதனால வந்து இந்த பத்திரிகையாளர்களை பூரா முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போன்ல என்னென்ன இருக்குதோ அதெல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்ட்டு. எந்த கட்சியை சொல்றீங்க? தேர்தலை சந்திக்க போற எந்த கட்சியை சொல்றீங்க சொல்லுங்க. அப்ப இதையெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அது வெளிப்படையா சொல்றதுல உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குது, ரைட்டு. ஆனா அந்த சந்தேகம் எங்க நக்கீரன் பிரகாஷ் அங்கிளுக்கோ அல்லது வந்து நெல்சன் சேவியர் போன்ற ஆட்களுக்கோ கிடையாது. அவங்க போன்லாம் பறிச்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. எதுக்குங்க பிளாக்மெயில் பண்ண போறாங்க? எங்களை ஏன் பிளாக்மெயில் பண்ண போறாங்க? அப்படி தூக்கி போட்டாங்கன்னா நாங்க அப்படியே பறந்து போய் சுரேஷ் ரெய்னா மாதிரி கேட்ச் பண்ணிட்டு பக்காவா பண்ணி தரோம். எங்களை எதுக்கு பிளாக்மெயில் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மந்த்லியாக பேசிக்கலாமா, இல்லை ஒரே ஒரு பேக்கேஜாக கான்ட்ராக்டாக பேசிக்கலாமா அப்படின்ற ரேஞ்சில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம். இது என்ன சில்லியாக செல்ஃபோன்லாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க நின்றுட்டு பின்னாடி நின்றுட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதே போராட்டத்தில் அங்கே இருக்கிறவங்களே ஒரு 4 பேர் திமுக எதிராகவும் எழுதுவாங்கல்ல. ஒருவேளை அவங்களுக்கு தான் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும், நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது இல்லையா அங்கிள்? இதில் என்ன பண்ணிட்டாரு, அங்கே நின்று நல்லா ஆக்ரோஷமாக கத்தினார் இல்லையா, அதை வந்து வீட்டில் போட்டு பார்த்து அவரே ரசிச்சிருப்பார் போலக்குது. நல்லா பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி அவரே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரசிச்சிருப்பார் போலக்குது. ஒரு சந்தோஷம், எப்படி பேசியிருக்கேன் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை மட்டும் நம்ம எடுத்து போட்டோம்னா லைக் அல்லுமே அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாருங்க. ஒரு பத்திரிகையாளனின் போர் முழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டு வச்சிருந்தாரு. கீழே வந்துச்சு பாருங்க கமெண்ட்டு. 1 2 இல்லைங்க, 395. அந்த 395ல் ஒரு கமெண்ட்டு, நான் ஒரு பத்திரிகையாளன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. கீழே நீ ஒரு ஊப்பி நாய் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காப்புல ஒரு ஆளு. அதை பார்த்து நம்ம அங்கிள் டென்ஷன் ஆயிட்டாரு. டாய், நான் ஊப்பியும் இல்லை நாயும் இல்லை படா அப்படிங்கிற மாதிரி அவரு. அதுக்கப்புறம் நிருபர் வேலையை சரியாக செய்யாமல் ஆளும் திமுகவிற்கு ஒத்து ஊதி கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது அவர்களில் ஒருவரை காப்பாற்ற உங்களில் ஒருவரை பலி கொடுக்க பார்க்கிறார்கள். மக்கள் பிரச்சனை எதற்கும் நீங்கள் நிற்காத போது இந்த விஷயத்தில் உங்கள் தரப்பில் நியாயம் இருந்தாலும் உங்கள் போராட்டமும் கோஷங்களும் மக்களுக்கு நகைப்புக்குரியதாகவே இருக்கிறது. பாயிண்ட பிடிச்சிட்டாப்ல சுந்தர். கரெக்டா கேட்டார். ஒருவேளை அவர்களில் ஒருவரை காப்பாற்ற உங்களில் ஒருவரை பலி கொடுக்க இருக்கிறார்களோ, என்னதான் நீங்க அவங்களுக்கு விசுவாசமா இருந்திருந்தாலும் மக்களுக்கு உங்க மேல நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே உங்களுக்கு ஆதரவா பேச பிடிக்கல, உங்களை பார்த்து சிரிக்கத்தான் தோணுது. உங்களுடைய ஊடக தர்மமும் உங்களுடைய நடுநிலையும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இதே பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பேர்ல நிக்கிற இந்த கும்பல் இந்த கடந்த ஒரு வருஷத்துல இந்த செல்போன் பறிமுதல், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற தகவல்கள்லாம் வெளியே லீக் பண்றது, இந்த மாதிரியான சம்பவங்கள் மற்றவர்களுக்கு நடக்கும்போது என்ன செய்து கொண்டிருந்தது? நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய மொபைலில் இருந்து தொடர்ச்சியாக இந்த சூர்யா சிவா, அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் யூடியூப் அல்லக்கைகள், இதுங்களுக்கெல்லாம் வந்து ஆடியோக்கள் போகுது. அங்கே ஃபோனில் இருக்கிற எல்லாமே அவங்க தனிப்பட்ட முறையில் பேசுனது, அரசியல் ரீதியாக பேசுனது, இல்லை வந்து அந்த நேர சூழ்நிலையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு ஏதாச்சும் ஒன்று பேசியிருப்பாங்க. ஒருத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை பற்றி அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த சூழ்நிலை மாறி இருக்கும். எத்தனையோ நடந்திருக்கும். அந்தந்த நேரத்தில் எதை தான் பேசியிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வெட்டி ஒட்டி அப்படி சொல்லி அப்படி பரப்புனாங்களே. நாம் தமிழர் கட்சி அதுக்காக கடுமையா ஒத்த கட்சியா போராடிட்டு இருந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் ஒத்தையால எவ்வளவு டிஃபேம் தாங்கியிருப்பார், எந்த அளவுக்கு அவர் டிஃபேம் பண்ணீங்க. தமிழ்நாட்டுல முக்கியமான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை திசை திருப்பக்கூடிய வகையில சில ஊடக பெருச்சாலைகளும் அதுல சேர்ந்துக்கிட்டு சீமான் இப்படி பேசிட்டாரு, சீமான் இவங்களை பத்தி அப்படி சொல்லிட்டாரு, சீமான் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு ஆஹா ஓஹோன்னு சொல்லி 5 பைசாவுக்கு உதவாத மக்களுக்கு 5 பைசாவுக்கு உதவாத பிரச்சனைகளை
அது ஒரு பெரிய பூதாகரமாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரும் கை கட்டி வேடிக்கை பார்த்து ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. உங்களால மறுக்க முடியுமா? இன்னைக்கு அதே நிலைமை உங்களுக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்த உடனே ஆஹா ஓ ஐயோ குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லி ஏதோ சூடான வண்டி சீட்ல வெயில்ல நிக்கிற வண்டி சீட்ல உங்க சீட்டை தூக்கி வச்ச மாதிரி எல்லாம் குதிக்கிறீங்க. அதே மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்துச்சு. சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது எப்படி பிச்சு பிச்சு போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க நீங்கெல்லாம். இதே நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் என்னங்க இதைத்தான் எடுத்து வெளியே விடணும்ல, கண்ட கருமத்தையும் கிடைக்கிற போட்டோக்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அங்க பண்ணா இங்க பண்ணா, பெண்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து வெளியே விட்டு இந்த பெண் வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இதுல சம்பந்தமே இல்லாம சும்மா சப்போர்ட்டா லைக் போடுறவங்க அல்லது ஆதரவா பதிவு போடுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஏதோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ பயங்கரமான ஒரு கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து வெளியே விட்டுக்கிட்டு அதுல ஒரு பெண் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதுங்க, சோசியல் மீடியால கதறாங்க. அந்த டைம்ல சவுக்கு சங்கர் சிறையில் இருக்காரு. அந்த டைம்ல ஒருத்தங்க அவங்க இந்த எதுலையுமே சம்மந்தப்படல, அதுக்கப்புறமா இப்பயும் இருக்காங்க அவங்க சமூக ஊடகத்துல கதறாங்க. அவங்க மன உளைச்சலுக்காகி டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க தன்னை மாய்த்துக்கலாமா அப்படின்ற மனநிலைக்கெல்லாம் போறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இவங்களாம் தான் பொறுப்புன்னு அவங்க பதிவு போடுறாங்க. அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாம நம்ம மேல ஏதாச்சும் போய் வழக்கு போட்டுருவாங்களா, நம்ம கைது செய்யப்படுறோமா, நம்ம குடும்பம் என்ன ஆகும், நம்ம எவ்வளோ சந்திச்சிருப்பாங்க அந்த பெண். அவ்வளவும் அவங்க சந்திச்சு அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கும். அதெல்லாம் பண்ணி ரசிச்ச குரூர மனிதர் தான் நீங்கெல்லாம். பிரைவசின்றது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்குதா? பிரைவசி எல்லாம் வந்து உங்களுக்கு மட்டும் இன்னைக்கு தெருவில் நின்றுக்கிட்டு கதறிட்டு இருக்கிறீங்களா, நடு ரோட்ல நின்றுக்கிட்டு மக்கள் யாரும் உங்களை சீண்டாம எக்கேடு கெட்டு போ உனக்கு என்னன்னா எங்களுக்கு என்ன அனுபவின்னு மக்கள் உங்களை சாபம் கொடுத்து தூத்துறாங்களே. நீங்கெல்லாம் வந்து பிரைவசினா உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மற்றவங்க எத்தனை பேருடைய பிரைவசியை வச்சு நீங்க விளையாடி இருப்பீங்க. உங்களுடைய இத்தனை ஆண்டு கால இந்த ஜேர்னில இந்த பயணத்துல எத்தனை பேரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருப்பீங்க, எத்தனை குடும்பங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருப்பீங்க. அதனால வந்து இன்னைக்கு எந்தெந்த குடும்பங்கள் என்னென்ன நிலை இருக்குது யாரு பார்த்தா? இன்னைக்கு உங்க போனை வாங்கி வச்சிருக்கிறாங்க, அதுல இருந்து எதுவுமே இன்னும் வெளியும் வரல ஒன்னும் வரல. அதுக்காக வந்து இந்த கத்துறீங்க. அதுவும் தவறு, எந்த வகையில அதை மறுக்கல. அது தவறு. நீங்க போராடுற போராட்டம் நியாயமானது. ஆனால் ஏன் யாருமே உங்களுக்காக நிக்கல, எல்லாருமே உங்களை சபித்து ஏன் தூற்றுகிறார்கள் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு இப்படி இருந்துச்சு. மற்றவர்களுக்கு இது நடக்கும்போது நீங்கள் ரசித்தீர்கள், மற்றவங்களுக்கு இது நடக்கும்போது மறைமுகமா நீங்களும் அதோடு சேர்ந்து ஆட்டம் போட்டீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு திருப்பி அடிக்குது. இதுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 100% நடுநிலையாக இருக்க தேவையில்லைங்க, 50% நடுநிலையாக இருக்க தேவையில்ல, 10% நீங்க நடுநிலையாக இருந்திருந்தீங்களா கூட, 10% நீங்க ஒழுக்கமா நடந்திருந்தீங்கன்னா கூட இந்நேரம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கும். உங்க கூட வந்து நின்றுப்பாரு, அந்த போராட்டத்திலே கூட வந்து நின்றுப்பாரு. மிகப்பெரிய பிரச்சனையா அவர் உங்களுக்காக நின்று குரல் கொடுத்திருப்பாரு. அந்த வழக்கு விசாரணை வேற, இங்க பத்திரிகையாளர்களை நீங்க வந்து நடத்துற விதம் வேற, அவருக்கு நடப்பது அநீதின்னு சொல்லி வந்து பேசியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு கை கட்டி அவர் அமைதியா வேடிக்கை பார்க்கறதுன்னா அந்த அளவிற்கு நீங்கள் ஆறாத ரணத்தை அவருக்கு மட்டும் இல்ல அவருடைய குடும்பத்துக்கும் அவரை நம்பி இருக்கிற அத்தனை லட்சம் பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அவர் ஏதாச்சும் உங்களுக்கு ஆதரவா வந்து நின்னாருன்னா தம்பிகளே அவரை வந்து ஏன்னு இவங்களுக்குலாம் நம்ம நிக்கணும், எதுக்கு நான் நிக்கணும், அனுபவிக்கிட்டு விடணும் அப்படின்னு சொல்லி தம்பிகளே கேட்பாங்க திட்டுவாங்க அப்படின்ற நிலைமையில அவர் நின்றுருக்காருன்னா நீங்க என்ன ஆட்டம் போட்டிருக்கீங்க இத்தனை நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உங்கள் மீது நியாயமே இருந்தாலும் இதற்கு நீங்கள் துளியும் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்களாக முட்டி மோதி கொண்டு மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டிய இடத்துக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க. நீங்க தப்பே செய்யாம இருந்தாலுமே கூட, தப்பு செஞ்சவங்க வேற யாரோ இருந்தாலும் கூட அவங்கள காப்பாத்துறதுக்காக உங்களை ஒருவேளை இந்த மாதிரி சூழல்ல தள்ளி இருந்தாங்கன்னா கூட ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே மக்களுக்காக நில்லுங்கள். எந்த சூழல் வந்தாலும் மக்கள் உங்களுக்காக நிற்பார்கள். யாரையும் எதிர்த்து கொண்டு, யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டு, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மக்கள் உங்களுக்காக நிற்பார்கள். ஆனால் என்று நீங்கள் ஒரு தரப்புக்கு அல்லது வந்து ஒரு கட்டமைப்புக்கு ஒரு ஈகோ சிஸ்டமுக்கு ஆதரவாக நின்றுகிட்டு மக்களுக்கு துரோகம் பண்றீங்களோ இப்படிதான் நடு தெருவில் கதற வேண்டியதா இருக்கும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.